புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று அலங்காநல்லூரில் நடைபெறுகிறது. அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து அலங்காநல்லூர் கோயில் மாடு வருது. பிறவாடியில கிஃப்ட் பேக் கொடுக்குறாங்க. ஒரு வேட்டி துண்டு எம்எல்ஏ வழங்குறாங்க. எம்எல்ஏ வழங்கும் தங்க காசு, ஒரு வெள்ளி காசு. கேஜி பண்ணி ஒரு கிஃப்ட் பேக். அம்மாபுரம் ஒன்றியத்தில் கேஜி பண்ணி ஒரு கிஃப்ட் பேக் எடுங்க. ஒரு போடு. அடுத்த வலச நொண்டிச்சாமி மாடுங்க. எம்எல்ஏ வழங்கும் தங்க காசு, கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். ராஜமாதா பட்டு புடவை. நொண்டி மாடு, நொண்டிச்சாமி மாடு. சூப்பர் ஸ்டார் வழங்கும் ஒரு அண்டா. அஞ்சப்பர் வழங்கும் ஒரு அண்டா. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள நிலவரத்தை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் கேட்கலாம். ஹரி, இந்த களத்தில் எத்தனை காளையர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை காளைகள் இந்த போட்டிக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மணிமாறன் பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது சற்று முன்னதாக துவங்கி இருக்கிறது. முதலாவதாக பாரம்பரியமாக கடைபிடிக்கும் இந்த கோயில் காளைகள் 5 கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 5 கோயில் கால்களையும் அலங்கரிக்கப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கோயில் காளைகள் அந்த வாடிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டன. ஏராளமான வீரர்கள் பங்கேற்று விட்டார்கள். அவர்கள் உற்சாகமூட்ட அந்த கால்களானது அந்த வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வெளியே அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் தென்மண்டல காவல்துறை தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதாவது தமிழக அரசின் புதிய சட்டத்தின்படி ஏற்றுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த காளைகளை அடக்க வேண்டும். அதனால் அதற்குரிய காளைகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் கொடுக்கக்கூடாது என்று அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த கோயில் காளையானது, முதல் அலங்காநல்லூர் கோயில் காளையானது 2வது பின்பு களம் இறங்குவதால் அதற்கு சிவப்பு கம்பள மரியாதை கொடுக்கப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு கம்பளத்தில் அலங்காநல்லூர் கோயில் காளை வாடிவாசலுக்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து 5 கோயில் காளைகள் அழித்து விடப்பட்ட பின்பு தற்போது பதிவு செய்யப்பட்ட காளை 2வது காளை தற்போது அழித்து விடப்படுகிறது. காளைகளை பொறுத்தளவிற்கு அலங்காநல்லூரில் 950 காளைகளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீரர்களை பொறுத்தளவுக்கு 1650 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே களத்தில் விளையாடுவதற்காக ஒரு சுழற்சி முறையில் வீரர்களை அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு போட்டிக்கு, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு 200 வீரர்கள் என்று தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள். முதல் 200 வீரர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சீருடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது உற்சாகமுடன் அந்த அலங்காநல்லூர் போட்டியில பங்கேற்றிருக்கிறார்கள். காளைகள் ஒவ்வொன்றும் இரவே இந்த அலங்காநல்லூர் பகுதிக்கு வந்துவிட்டன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, மதுரை மட்டுமல்லாது தேனி, திண்டுக்கல், தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காளைகள் இங்கு அழைத்து வரப்பட்டன. அனைத்து காளைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்து அனுமதித்தனர். இது போன்ற வீரர்களுக்கு என்ற மருத்துவ குழுக்கள் அவர்களை பரிசோதித்து வீரர்களை காத்துக்குள் அனுமதித்தார்கள். இந்த போட்டியை தான் நாம் நேரடியாக கொண்டிருக்கிறோம். மணிமாறன். ஒரு கிஃப்ட் பேக், ஒரு எம்பிசியில் வழங்கும் ஒரு தங்க காசு, விழாக்குழு வழங்கும் முத்துராமன்ஜி வழங்கும் ஒரு வயல் கட்டல், அஞ்சப்பர் ஒரு அண்டா, ஓட்டல் அஞ்சப்பர் ஒரு அண்டா, ராஜமகள் பட்டு புடவை, ஒருங்க மாடு வருது. ஒருத்தர் பிடிப்பா. மாடு பிடிபடவில்லை. எல்லைக்கோட்டு வரைக்கும் போன மாட்டுக்கார பிரேச வாங்கிக்க. அடுத்து தும்பப்பட்டி முத்தையா மாடு ஜெயபிரபா ஜூரல் வழங்கும் ஒரு தங்க காசு, ஒரு வெள்ளி காசு. பிடிச்சுக்கோ, ஒருத்தர் பிடி. ஆகா, சூப்பர்.
மாடு திரும்பி வருது, மாடு திரும்பி வருது. இளைஞர் பேரவை அலங்காநல்லூர் சிவா எக்ஸ் கவுன்சிலர் வழங்கும். பேரிகேட்ல யாரும் ஏறக்கூடாது. பேரிகேட்ல ஏறாதீங்கப்பா. பேரிகேட்ல ஏறா. மாட்டுக்கார மாட்டை நகட்டி போற. மாட்டுக்கார மகனை கூட்டிட்டு போ. தம்பி கூட்டிட்டு போ. பேரிகேட் தூக்கிட்டு கூட்டிட்டு போ. கயிற போடு. நகட்டி விடு. பத்தி விடு. அடுத்து சிவா வழங்கும் ஒரு மாடு தங்க காசு. எம்பிசியில் வழங்கும் தங்க காசு, ஒரு வெள்ளி காசு. ஒருத்தர் பிடிப்பா. மாபெரும் போராட்டத்தோட வெற்றியா தான் இப்ப அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஊர் மக்கள்லாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க, அதே போல பார்வையாளர்கள் போட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கு அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? பார்வையாளர்களை மிகவும் உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக நேற்று இரவே இந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள். தற்போது அவர்களுக்கான அமைக்கப்பட்டுள்ள பார்வையாளர் பகுதிகளில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டை நேரடியாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் மக்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நடைபெற வேண்டும் என்ற போராட்டங்கள் நடந்தது. அதற்கும் இவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். தற்போது வரை அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். ஊரே ஒரு திருவிழா கோலத்தில் போன்றுதான் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு காலையிலே தற்போது இந்த காலை வந்து விளையாடி கொண்டிருப்பதால் நாம் காண முடிகிறது. மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்துடன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நானா நீனா இந்த போட்டி போடும் அளவிற்கு காலையும் வீரர்களும் இந்த களத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஊரே ஒரு திருவிழா கோலத்தில் கொண்டிருக்கிறது. ஏராளமான ஒரு பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று மாடுபிடி வீரர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அதே போல இவர்களுக்கான அதாவது சிறப்பாக பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையாளர் மாடங்கள் பகுதிகளில் வந்து தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினர் அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை 7 எஸ்பிக்கள் செய்திருக்கிறார்கள். 2500 காவலர்கள் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியிலே முழுவதுமாக பாதுகாப்பு செய்து வருகிறார்கள். வாடிவாசலிலிருந்து சீறி வரும் காளையை இந்த காளையர்கள் வந்து தற்போது அடக்கும் காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மிகுந்த உற்சாகத்துடன் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி எல்லளவும் குறையாமல், அதாவது போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு எல்லளவும் குறையாமல் அவர்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கு அந்த மாணவர்களுக்காக உறுதுணையா இருந்தார்களோ அதே போன்று தற்போது இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கும் எல்லளவும் குறையாமல் தற்போது அந்த போட்டியிலே நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு மாதமாவே அலங்காநல்லூரில் அந்த போராட்டங்கள் நடைபெற்று முடிந்த பின்னர் வந்து தற்போது தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அன்னையிலிருந்து திருவிழா போலதான் காட்சியளிக்கப்பட்டது. சிறுவகை சட்டை வழங்கும் ஒரு வழங்கும் 2000 காசு. மாட்டுக்கு 1000 காசு. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் லாரன்ஸ் அவர்களை எங்களது கிராமத்தின் சார்பாக நொண்டிச்சாமி மாடு கேஜி பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் விழாக்குள் சார்பாக மில்கா. மைக் போடு. ஒரு நிமிஷம். ஹரிகிருஷ்ணன், இந்த போட்டி நடைபெறும் போது காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு அவங்க தங்க காசு உள்ளிட்ட பரிசுகள்லாம் அறிவிக்கிறத நம்மளால இங்கேன்னு பார்க்க முடியுது. அதே போல வேற என்னென்ன பரிசுகள்லாம் சிறந்த வீரர்களுக்காக அவங்க அறிவிக்க இருக்காங்க?
சிவரஞ்சனி, கார் முதல் தங்க காசு வரை அனைத்து விதமான பரிசுகளும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காளை அல்லது சிறந்த வீரருக்கு ஒரு யார் அந்த இறுதி வரை நல்ல அந்த 8 மணி நேரத்தில் யார் தற்போது ராகவா லாரன்ஸ் தற்போது வந்திருக்கிறார். அந்த காட்சியில தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினா போராட்டத்தில் முக்கிய பங்கு வைத்த ராகவா லாரன்ஸ் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக நேரடியாக வந்திருக்கிறார். இவருக்காக இங்கு அமைக்கப்பட்டுள்ள இங்க இந்த விஐபி கேலரி என்று சொல்லப்படும் சிறப்பு விருந்தினர் பகுதி கேலரியில தற்போது அவர் வந்திருக்கிறார். அவர் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியை நேரடியாக காண்பதாக வந்திருக்கிறார். இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் பங்கு பெறும் காளைகள் மற்றும் வீரர்களுக்காக பல பரிசுகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு கார், 5 புல்லட் மற்றும் 20க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனம், தங்கக்காசு, வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ மற்றும் உள்ளிட்ட பல பரிசுகள் இருக்கிறது. இது தவிர கிஃப்ட் பேக் என்ற பல பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் கோயில் காளைகள் கவிழ்த்து விடப்பட்ட அந்த 5 காளைகளுக்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அடுத்தடுத்த பரிசுகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டின்ற காரணத்தினால ஏராளமான பரிசுகள் இந்த இடத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறது. சராசரியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பொழுது அலங்காநல்லூரில் ஒரு வரும் பரிசு பொறுத்தளவுக்கு, அதாவது உபயதாரர்கள் பொறுத்தளவுக்கு 6 மடங்கு பரிசுகள் இந்த முறை வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக அனைத்து விழா கமிட்டியினர் தற்போது ஒருங்கிணைத்து இங்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை இந்த போட்டியோட விதிமுறைகளை பார்க்கலாம். அந்த மாலப்பட்டி கிராமம் நொண்டிச்சாமி கோவில் மாடு, மாலப்பட்டி கிராமம் நொண்டிச்சாமி மாலப்பட்டி கிராமம் முத்துராமன்றி வழங்கும் ஒரு வயல் கட்டில். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது